ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பசங்க எழுந்த உடனே அவங்களுக்கு பால் காய்ச்சி கொடுத்து அவங்களும் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு மினி இட்லி சாம்பார் தான் வச்சுருந்தேன். அவங்களுக்குமே 3 பேருக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் இருந்தது. சரி போய் துணி மடிச்சிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த துணிலாம் பார்த்திங்கன்னா துவைக்கிறது ரொம்ப ஈஸி, இருந்தாலுமே இந்த மடித்து வைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த செடி நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட நேம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மதியம் என்ன லஞ்ச் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான் பண்ணலான்னு இருந்தேன். இந்த அரிசி பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷல், பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது செய்யறதுமே ரொம்ப ஈஸி. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அரிசி பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி நான் வீட்டில் இது தான் செய்வேன். என்னுடைய விலாகு பார்க்க உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லியுமே கிச்சன் ரொட்டீன் விலாகாகவே போடுறேன். நானும் வெளியில் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். என்னால் பசங்களை வச்சுட்டு போக முடியல. நான் கண்டிப்பாக வெளியில் போகிற மாதிரினா உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி என்ன சைட் டிஷ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். மதியம் லன்ச் முடிச்சுட்டு பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களையுமே குளிக்க வச்சு ஃப்ரெஷ் ஆக்கி அவங்கள தூங்க வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்களுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஈவினிங் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் 5 o'clock எழுந்து டீ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் பார்க்க க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரைடே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈவினிங் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் டின்னர் பசங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 pot ரைஸ் தான் வச்சுருந்தேன். அது பண்ணுறது ரொம்ப ஈஸி. பசங்களுமே ரசம் சாதம்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கட் பண்ண 2 தக்காளி, அப்புறம் இடித்து வச்சுருக்க மிளகு, சீரகம், 2 பல் பூண்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி பருப்பு போட்டு ஒரு 4 விசில் வைங்க. 1 pot ரசம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.